அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஃபி ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி. யார் ஒரு சகோதரனுடைய தேவையில் பங்கு கொள்கிறானோ இறைவன் அவருடைய தேவையில் பங்கு கொள்வான். ஒரு சகோதரனின் தேவையை ஒருவர் நீக்கினால் இறைவன் அவருக்கு வரக்கூடிய தேவையை நீக்குவான். அவர் எந்த சகோதரராக இருக்கலாம், அவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்த சகோதரராக இருக்கலாம், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத சகோதரராக இருக்கலாம், எந்த மொழி பேசக்கூடிய எந்த நாட்டில் வாழக்கூடிய யாராக இருக்கலாம். அவர்களின் தேவையில் யார் பங்கு கொள்கிறானோ இந்த உலகத்தில் அவருடைய தேவையில் இறைவன் பங்கு கொள்வான் என்று இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், இர்ஹமு அஹ்லல் அர்த், இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள அந்த இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். மேலும் சொன்னார்கள், அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், நீங்கள் செலவு செய்யுங்கள், இறைவனுடைய பாதையில் தான தர்மம் செய்யுங்கள். உன்ஃபிக் அலைக், இறைவன் உங்களுக்கு செலவு செய்வான். மேலும் சொன்னார்கள், வமன் சத்தர முஸ்லிமன், எவன் ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய குறையை மறைப்பானோ சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமஹ், நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த படைத்த இறைவன் அவருடைய குறையை மறைப்பான். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஃமினுடைய ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் கடமையாக்கியது அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாம். மனிதனுடைய கண்ணியத்தை விட இந்த பூமியில் எதுவும் உயர்ந்தது கிடையாது என்பதை நிரூபித்தது இந்த மார்க்கம். இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி பேருரையில் சொன்னார்கள், இந்த நாளை விட, இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை விட, ஹஜ்ஜிலே அரஃபாவுடைய நாள், இந்த மாதத்திற்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை போல் துல்ஹஜ்ஜுடைய மாதம், முஸ்லிம்கள் கண்ணியமாக பேணக்கூடிய அந்த மாதம், இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை போல் உலகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் மேன்மையாக இருக்கக்கூடிய மக்கா, அதை குறியிட்டு சொன்னார்கள். இந்த மக்காவிற்கு, இந்த மாதத்திற்கு, இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை போன்றது உங்களுடைய இரத்தங்களுடைய கண்ணியம், உங்களுடைய மானங்களுடைய கண்ணியம் புனிதமானது. ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தமும் புனிதமானது, ஒவ்வொரு மனிதனுடைய மானமும் புனிதமானது. இந்த நாளை எப்படி நீங்கள் புனிதப்படுத்துவீர்களோ, இந்த மாதத்தை எப்படி புனிதப்படுத்துவீர்களோ, எப்படி இந்த மக்காவை புனிதப்படுத்துவீர்களோ, அது போல் புனிதப்படுத்தப்பட வேண்டியது ஒரு முஃமினுடைய, ஒரு சகோதரனுடைய கண்ணியம் என்று சொன்னார்கள்.